Vanakkam, welcome to our channel. Subscribe to our channel and press the bell icon for the new video notification. Welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம ஆலு கோபி சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்கோ, இதுக்கு என்னென்ன தேவைப்படும்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 ஆனியன் எடுத்திருக்கேன் நான், 2 ஸ்மால் டொமேட்டோஸ், அப்புறம் இஞ்சி பூண்டு துருவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன், ஒரு கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு ஸ்மால் சைஸ் பொட்டேட்டோவை க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு, அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். இதில் இப்போ நம்ம பொட்டேட்டோவை போட்டு ஒரு 1/2 குக் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி நல்லா இது கூட இப்போது பொட்டேட்டோ 1/2 குக் ஆன உடனே நம்ம இதில் ஆனியன் ஆட் பண்ணலாம். ஆனியன் ஆட் பண்ணி நல்லா சாத்தே பண்ணுங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு சாத்தே பண்ண உடனே ஆனியன் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அப்போது இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு துருவி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டு போடலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி துருவி வச்சுருக்கிறது இஞ்சி பூண்டு போட்டோம்னா நல்லா ஸ்மெல் வரும் அது சப்ஜிலேயே. போட்டு இது கூட போட்டு ஒரு 2 மினிட்ஸ் சோத்தே பண்ணலாம், இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும். ஃப்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு. அப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு டொமேட்டோ சாப் பண்ணி வச்சுருக்கிறது போட்டுட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணால் அந்த டொமேட்டோஸ் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும் உங்களுக்கு. இதை இப்போ நம்ம கவர் பண்ணி லிட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் டொமேட்டோ எல்லாம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றி சாத்தே பண்ணலாம். கொஞ்சம் இந்த டொமேட்டோஸ் பொட்டேட்டோ எல்லாம் நல்லா குக் ஆகும். ஒரு 2-3 மினிட்ஸ் குக் ஆன உடனே உங்களுக்கு ஆயில் பிரிஞ்சு வரும் மேலே. அப்போது நம்ம க்ளீன் பண்ணி 2 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் வந்து இதில் போடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த கிரேவி எல்லாம் காலிஃப்ளவர்லையும் மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் பண்ணி இதுக்கு நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் கொஞ்சோண்டு சுகர், அப்புறம் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணலாம். சுகர் எதுக்கு போடுறோம்னா அது டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும் நமக்கு. திருப்பி கொஞ்சோண்டு 1/4 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கவர் பண்ணி ஒரு 3-4 மினிட்ஸ் குக் பண்ணலாம். நல்லா அந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். இதில் இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கிற ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன் போடுறேன். அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் சப்ஜிக்கு. ஆலு கோபி சப்ஜி ரெடி. இதுக்கு வந்து ஒரு காய் நிறைய கொத்தமல்லியை தூவி மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இதில் வந்து கொஞ்சம் சப்ஜி ஆறுனதுக்கப்புறம் ஒரு 1/2 சைஸ் லெமன் புழிஞ்சிட்டோம்னா நம்ம சப்ஜி ரெடி. இதை வந்து நம்ம சப்பாத்தி, பூரி, ரோட்டி கூட நல்லா சைட் டிஷ் டேஸ்டியாகவே இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணுங்க.
ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.